வணக்கம். நான் ட்ரினிட்டி வேவ்ஸ் மியூசிக் அண்ட் டான்ஸ் அகாடமியிலேருந்து மியூசிக் மாஸ்டர் கீபோர்ட் மாஸ்டர் பழனியப்பன் பேசுகிறேன். என்னுடைய இன்ஸ்டியூட்டில் பேசிக் லெசன்லேருந்து ட்ரினிட்டி காலேஜ் எக்ஸாம் சிலபஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதில் ஒரு பகுதியாக இப்போ பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வாசிக்க போகிறாரு. அவர் பேர் தர்ஷன். அவர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, வாசிப்பார். அதை நம்ம கேட்கலாம். நிறைய பேர் என்னோட ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் என்கிட்ட நேரில் கற்றுக்கிறதையும் அல்லது உங்கள் வீட்டுக்கு வர வச்சு கற்றுக்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம நேரடியாக ஒரு ஆசிரியர் பக்கத்தில் உட்காந்து கற்றுக்கிற மாதிரி வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடியாத ஒரு பட்சத்தில் வேணால் நம்ம ஆன்லைன் கிளாஸை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எது? ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் அது கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நம்மளுக்கு ஒரு சாபக்கேடு. ஆனால் அதையே நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்க பார்க்குறோம். அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். என்ன தொடர்பு கொள்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட நேரடியாகவோ இல்லது என்ன உங்கள் வீட்டுக்கு அழைச்சோ கற்றுக்குங்க. இப்போ நம்ம என்கிட்ட பேசிக் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வாசிக்கிறா சொன்னார் இல்லையா, அவரை வாசிக்க போகிறாரு. பாருங்க, கேளுங்க. தம்பி தர்ஷன், நீ இப்போ பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க. என்கிட்ட நீ எவ்வளோ நாளாக கற்றுக்கிற? நீ இன்னும் 1 மாதம் கூட ஆகல சார். இப்போ நீ எந்த லெசன் வந்திருக்க? ஓன்மைக் தான் சார். எங்கே வாசிப்பாகலாம் அந்த பேசிக் லெசனை? ஓகே சார். தர்ஷன், நல்லா கேட்டுக்கோ. நீ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நேரடியாக கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருந்தாலும் வீட்டில் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணலனாக்கா எந்த ஒரு மாஸ்டர்கிட்ட எப்பேற்பட்ட அந்த ட்ரினிட்டி காலேஜ்லேருந்தே லண்டன்லேருந்தே ஒரு மாஸ்டர் இறங்கி பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தாலும் அது பிரயோஜனமாகாது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். சரியா? ரொம்ப வெரி குட்பா தம்பி.